கிரீஸ் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகமாகவே இருக்க போகுது. நான் முன்னாடியே சொல்கிறேன். கிரீஸ் நாடு ஈரானில் இருந்து சரியாக 3800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலம். அங்கே யூஎஸ் பேஸ் ஒன்று இருக்குது. சூடா அப்படின்னு ஒரு வளைகுடா அங்கே இருக்குது. அந்த வளைகுடாவை பயன்படுத்தி தான் அமெரிக்கா தனது கப்பல்களை செலுத்துவதற்கான வாய்ப்பு, இந்த ஏவுகணைகளை செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுலைமானி அவர்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே கிரீஸ் தான். அவங்களும் அதுக்கு துணை போயிருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வலம் வரும். அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் இப்போ மிக முக்கியமான இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு கிரீஸ் உதவி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல். அவங்க நேட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர். கிட்டத்தட்ட 8 ஆண்டு கால பகை இப்போ இந்த தடவை அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஈரான் முடிவு பண்ணி இந்த கிரீஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சைப்ரஸ் அப்படிங்கிற நாடு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுச்சு. அது நிரந்தர பகையாக இப்போ ஈரானுக்கு மாறி நிற்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ கிரீஸ் அப்படிங்கிற நாடும் ஈரானுடைய தாக்குதலுக்கு இரையாக போகுதோ அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு ஆச்சரியக்குறியாக மாறுச்சு அப்படின்னா நேட்டோ வெர்சஸ் ஈரான் அப்படின்னு அந்த போர் மாறும்.